ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஹோம் சென்டர் ஹால் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஹோம் சென்டரில் வந்து 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நான் எங்கள் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி கோயம்புத்தூரில் ஷிஃப்ட் ஆகி நான் இன்னும் நிறைய திங்ஸ் வாங்கலை வீட்டுக்காக. ஸோ அதனால் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு அதை பொறுமையாக காமிக்கிறேன். இந்த பில்லோலாம் நான் ஆல்ரெடி வாங்கினது காய்ஸ். ஸோ சும்மா ஒரு அழகுக்காக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பில்லோ எப்போ வாங்கினேன்னு நினச்சிடாதீங்க. பட் ஆனால் இந்த பில்லோ ஹோம் சென்டரில் வாங்கினது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். வீட்டில் வந்து நிறைய வண்டு வருது. நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் வந்து அப்படியே கவரில் வைக்கும் போது எனக்கு வண்டு நிறையா வருது. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டமில் வச்சேன்னா வண்டு வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால நான் வந்து இந்த ஹோம் சென்டர் ப்ராடக்ட் வாங்கினேன். இது வந்து ஒரு கிளாஸ் ஜார் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து இது வந்து சாப்பாடுக்கு வந்து கரண்டி வந்து என்ன சொல்கிறது, நார்மல் இந்த மாதிரி கரண்டி என்கிட்ட இல்லை. ஸோ சாப்பாடு பரிமாறும் போது கரண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றனால இந்த கரண்டி ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இது ஃபுட் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீலர். இது வந்து கம்பல்சரி எல்லா விமனுக்கும் வந்து வீட்டில் தேவைப்படும். நம்ம காய்கறி, ஃப்ரூட்ஸு இது எல்லாத்துக்கும் ஜூஸ் போடுறோம்னாலும், இல்லை நான் வந்து இப்போ கேரட் பீல் பண்ணுறேன், பீட்ரூட் பீல் பண்ணுறதுக்குலாம் வந்து இது ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதனால் ஒரு பீலர் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி கண்டெய்னர் வந்து 2 கண்டெய்னர் வாங்கினேன். ஆக்சுவலாக அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 179 இருக்குது. இது ஆமாம், இது 179 தான். இதோட ஆஃபர் ரேட்டே 179 தான். இல்லை நிறைய இதுக்கு வந்து எம்ஆர்பி ஒரு ரேட் இருக்கும். பட் அவங்க எனக்கு ஆஃபர் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரேட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த நைஃப் வாங்கினேன். இந்த நைஃப் வந்து பார்த்திங்கன்னா 3 நைஃப் இருக்கும். ஸோ ஒரு லார்ஜு, மீடியம்மு, ஒன்று ஸ்மாலுன்னு இருக்கும். ஸோ இது வந்து 399க்கு இந்த நைஃபு. இந்த 3 நைஃபும் சேர்த்து 399க்கு வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோம் சென்டர் ப்ராடக்ட்லாம் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் நான் வாங்குறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டர் ஒன்று வாங்கினேன். வீட்டுக்குன்னு ஒரு கிரேட்டர் இல்லை. ஸோ பஜ்ஜிலாம் போடுறதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு ஒரு கிரேட்டர் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்த பெப்பர், சால்ட் அண்ட் பெப்பர் வந்து கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது கொஞ்சம் பார்க்க அழகாகவும் இருந்தது. ஸோ வீட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 399 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 349. ஆக்சுவலாக நான் வந்து இது எதுக்கு வாங்கினேன்னா ஸ்பைசஸ் பாட்டில். இது வந்து கொஞ்சம் இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இல்லை அந்த மாதிரி நம்ம கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பெரிய பெரிய இதை வச்சு நம்ம டக்குன்னு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஸோ குட்டி குட்டி இதுனா இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த தடுக்கா வாங்கினேன். இந்த தடுக்கா வந்து 199 ருபீஸ்க்கு வந்து இந்த தடுக்கா வாங்கினேன். ஸோ இந்த ஆயில் இதுக்கெலாம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ இருக்கிற எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ நம்ம வெங்காயம் இதெல்லாம் காலைல லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும்போதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒன்று வெட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் இதை வாங்கி வச்சுக்கிட்டேன். இது வந்து 299 இந்த சாப்பரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பாக்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கிளாஸ் ஜார் இருக்கும். இதில் வந்து ஓரளவு மீடியம், ஸ்மால்னு சொல்ல முடியாது, மீடியம் ஜார் இருக்கும். இது ரெண்டுமே ஒரு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது வந்து பை 2 வாங்கினா 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த கிளாஸ் ஜாரு. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் கிளாஸ் ஜார் தான். இது வந்து நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா இருந்தது. ஸோ இதில் எத்தனை கண்டெய்ன்ஸ் ஆகிருக்குன்னா 6 கிளாஸ் ஜார் இருக்குது. ஸோ இது மீடியமில் ஒன்றும், லார்ஜில் வாங்கினேன். ஸோ லார்ஜ் இது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லார்ஜ் கிளாஸு ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. இதுவும் ஒரு 6 பீசஸ் இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 12 பீசஸ் இருக்கும். இது ஒரு 6 பீஸ் மீடியமு, 6 பீஸ் லார்ஜுன்னு இருக்கும். இது வந்து ஆஃபர் இல்லாமல் இது மட்டுமே 2000 ரூபாய், இது வந்து 1000 ரூபாய் சம்திங் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஆஃபரில் வந்து இது வந்து ரெண்டுமே சேர்த்து எனக்கு வந்து ஆஃப் ரேட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. 1800 சம்திங் கொடுத்தாங்க. ஸோ அப்போ ஃபுல் ரேட் பார்த்துக்கோங்க. இது 2000னா இது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன். வந்து இந்த டஸ்ட்பின் வந்து 2 வாங்கினேன். ஸோ வீட்டுக்கு டஸ்ட்பின் இல்லைன்னு சொல்லிட்டு 2 வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ் கொட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு இது அழகாக இருந்தது. இதுவும் 1 வாங்கினேன். இது வந்து 2 வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து 151 வந்து. ஸோ நான் வந்து 2 வாங்கி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த இது ஜார் வாங்கினேன். ஸோ இது வந்து டீக்கு ஒன்று இருக்கும், காஃபிக்கு ஒன்று இருக்கும், சுகருக்கு ஒன்று இருக்கும். ஸோ 3 செட்டாக இருக்கும். நான் இது வந்து 3 செட்டை வந்து அந்த பொண்ணு 400ன்னு சொன்னாங்க.
ஜார் 3 சேர்த்து 400 ருபீஸும், ஈச் வந்து 133 ருபீஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா ப்ரஷ் ஹோல்டர்னு ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அது நிறைய இருந்தது, நீங்கள் பாத்ரூம்கிட்டே நிறையா இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி இவ்வளோ வாங்கிட்டேன்னா, ஸோ அதனால் நான் வந்து ஓகே இப்போ ப்ரெஷ்ஷுக்கு வைக்கிற மாதிரி மட்டும் வாங்கிப்போம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துப்போம்னு சொல்லிட்டு ப்ரஷ் ஹோல்டருக்கு வந்து ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இது இப்போ கிச்சனுக்கு வந்து நம்ம கால் நிற்கிறோம் இல்லையா, ரொம்ப நேரம் நிற்கிறோம் இல்லையா, ஸோ எனக்கு வந்து கால் வந்து ரொம்ப அதிகமாக பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெடிப்பு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக இந்த மேட் வாங்கினேன், இந்த லாங் மேட் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து காலுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரொம்ப நேரம் நின்று என்ன ஆகுதுன்னா கால் வெடிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து ரொம்ப பெயின், என்னால் வந்து அந்த பெயினை வந்து பேர் பண்ணிக்கவே முடியல, அந்தளவு பெயின் வந்துருச்சு. சரி நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நல்லதாகவே நம்ம வாங்கிப்போம், ஏன்னா நம்ம காலுக்கு வாங்குகிறோம் இல்லையா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இது வாங்கினேன். இது வந்து 1000 சம்திங் வந்தது. மற்றது எல்லாமே நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 300, 200, 400 அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இது மட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினேன், 1000 சம்திங்க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பில்லோ கவர் வாங்கணும். ஸோ பில்லோ கவர் வந்து இந்த மாதிரி 2 வாங்கியிருப்போம், காட்டனில் வாங்கணும். ஸோ பில்லோ வந்து எங்கள் கிட்டே வந்து இருந்த பில்லோ வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு பில்லோ வாங்கியிருப்போம். ஸோ இது இந்த பில்லோ கவர், இது நான் பில்லோ காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அந்த பில்லோ கவர் போட்டு ஒரு பில்லோ இருக்குது. ஸோ இந்த பில்லோ தான். பில்லோ அமௌண்ட் என்ன எனக்கு ஞாபகம் இல்லை, நான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பில்லை செக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அடுத்து நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இந்த ஜூட் நான் வாங்கினேன். ஸோ இந்த ஜூட் வந்து 2 வாங்கியிருப்பேன். இந்த 2 ஜூட் வந்து காஃபி டேபிளுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜூட் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மானோட கீ ஹோல்டர் வாங்கினேன். ஸோ வீட்டுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானோட கீ ஹோல்டர் நல்லா இருந்துச்சு, இது வாங்கினேன். இது வந்து ஆஃபர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து 999க்கு வாங்கினேன். பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் வாங்கணும், வீட்டில் வந்து ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இல்லை. ஸோ அதனால் வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப தேவைப்படுது, நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணால் கூட நம்மளுக்கு வாட்டர் பாட்டில் தேவைன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கணும். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலோட ரேட் வந்து என்னென்னா இது வந்து 899. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த ரெக்டாங்குலர் சர்விங் ட்ரேன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாங்க. இது வந்து நீங்கள் 2000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 999 நீங்கள் மெம்பர்ஷிப் கார்டு எடுத்துக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 6 கிஃப்ட்ஸ் இருக்கும். அது போக நிறைய ஆஃபர் சொன்னாங்கங்க. லைஃப் ஸ்டைலில் 1500 ருபீஸ் கூப்பன் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஒரு 5-6 ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இதான் என்னோடய ஃபஸ்ட்டு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இது கொடுத்தாங்க. இது வந்து ஒரு சர்விங் ட்ரே. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த சர்விங் ட்ரேங்க. இது ஆக்சுவலாக அதோட ஒர்த் வந்து 1300ன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஆஃபர் மெம்பர்ஷிப் கார்டு நம்ம வந்து அப்ளை பண்ணதுனால இது உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதுவும் ஒரு 4 பொருள் காமிச்சாங்க. ஒரு 2 பேன், மார்பிள் நான்ஸ்டிக் பேன் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டு, இதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று காமிச்சாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த 4 ப்ராடக்ட்டில் நீங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் கிஃப்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து இந்த சர்விங் ட்ரே வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா பேன் எங்கள் வீட்டில் பேனை எக்கச்சக்கமாக நம்ம வாங்கி வச்சுருக்கோம், அதுவும் நான்ஸ்டிக் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம சர்விங் ட்ரே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரே வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது இதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண திங்ஸு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு vlogging வீடியோ. நான் வந்து கொஞ்சம் படப்படன்னு பேசியிருப்பேன். நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸு. உங்களுக்கு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஹோம் சென்டர் போயிருந்தீங்கன்னா, அந்த ஹால் இப்போ நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.